அனைவருக்கும் வணக்கம். சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது எங்களுடைய பொறுப்பு. இப்ப எங்க பரப்புரையின் முக்கிய நோக்கம் என்னன்னா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. சுற்றுச்சூழல் பாதிப்பு எதனாலங்க ஏற்படுது? அதுக்கு அடிப்படையா இருக்கிறது மூணே விஷயம்தான். ஒண்ணு நீர் மாசு, இன்னொன்னு நில மாசு, மூணாவதா காற்று மாசு. இந்த 3 மாசங்களும் ஏற்படுறதுக்கு முக்கிய காரணமே குப்பைகள். மக்கும் குப்பை மக்கா குப்பைன்னு தரம் பிரிக்காம எல்லாத்தையும் ஒன்னா போறதுனால சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதலையே உருவாக்குறது என்னன்னா நீர் மாசுதாங்க. நம்ம குப்பை எல்லாத்தையும் ஒன்னா போடும் போது அந்த நீர்நிலைகள் ஆகிய ஆறு, குளம், குட்டை, ஏரி, கடலை கூட நம்ம விட்டு வைக்கலங்க. அதை கூட இந்த அளவுக்கு பாதிக்கப்படுற அளவுக்கு நம்ம பண்ணி வச்சிருக்கோம். இந்த மாதிரி நீர்நிலைகள்லாம் மாசடையுது. அடுத்து நிலம். நிலத்துல தண்ணி போய் சேராதனால, நிலத்தடி நீர் இல்லாதனால நிலம் ரொம்ப வறண்டு போகுதுங்க. அதனால நிலம் கொஞ்சம் கொஞ்சமா அதோடைய தன்மையை இழக்க ஆரம்பிச்சிடுது. அடுத்து காற்று. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காற்றுல முதலையே உருவாகிறது துர்நாற்றம் தாங்க. அந்த துர்நாற்றம் எப்படிங்க உருவாகுது? அது அந்த குப்பையில இருக்க நோய் தொற்று கிருமிகளும் இந்த துர்நாற்றமும் ஒன்னா சேர்றதுனால சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது, நம்மளுக்கும் பல நோய்கள் வருது. அதனால இந்த பரப்புரையின் மூலம் முதலில் குழந்தைகளாகிய நாங்களே எங்களுடைய பொறுப்பை உணர்ந்து குப்பைகளில் மக்கும் குப்பை மக்கா குப்பைன்னு தரம் பிரிச்சு குப்பை தொட்டில போடுவோம். இத கண்டிப்பா நாங்க மக்கள் மத்தியில கொண்டு வருவோம், நிச்சயமா கொண்டு வருவாங்க. ஏன்னா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு எங்களுடைய பொறுப்பு. ஜெய் ஹிந்த்.